ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தென்றலே மெல்ல பேசு கதையில், அதாவது அசோக்கை கொலை பண்ணவங்க யாருன்னு நான் நேரடியாக நீ பார்த்தாக்கா தெரியும் பரமா. அதனால் நீ வா, நம்ம ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பரமனும் கிளம்புறாரு. அதுக்கப்புறம் இளமதி என்னென்னா, ஐயோ கலாமாவை அங்கே 10 மணிக்கு வர சொன்னுமே, இங்கே மணி 9:30 ஆச்சு. கரெக்டான டைமுக்கு போனால் கலாமா ஏதோ ஒன்று நினைப்பாங்க. அதனால் முன்னாடியே கிளம்பிட்டாதான் சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு, பரமா ரெடி ஆயிட்டியா அப்படின்னு போய் கேட்குறாங்க. அப்போது பரமா சட்டை போடுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டே சட்டை போடுறாரு. என்ன பரமா, நான் தான் இருக்கிறேன்ல, குடு அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ போ அப்படின்றாரு. இல்லை பரமா, நீ ரொம்ப தான் பண்ணுற, குடு, நான் பட்டன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டு கிளம்புறாங்க. ஆனால் கலாம்மா 2,00,000 ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு, ரஞ்சிதத்தை வாங்கிட்டு வர சொல்லி எடுத்துக்கிட்டு எங்கேயோ போகிறதுக்காக பிளானில் இருக்காங்க. அப்போது இளமதியும் பரமனும் உள்ளே இருந்து வெளியே வராங்கங்க. வெளியே வரும்போது எங்கே போகிறாங்க இவங்க அப்படின்னு கலாமா பார்க்கும்போது, உடனே பரமா என்ன சொல்கிறாருன்னா, அம்மா நீங்கள் எங்கேயோ போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால் எனக்கு கட்டு மாற்றணும், அதனால் இவளை கூட்டிக்கிட்டு இவள் சும்மா தானே இருக்கான்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு கிளம்புறாரு. சரி பரமா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பரமா போனதும் உடனேயே கலாமாவும் காசை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. கிளம்புனதும் இவங்க யார், இளமதியும் பரமனும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க, கலாமா வர சொன்ன இடத்துக்கு. ஆனால் இளமதி உண்மையை சொல்லவே மாட்டேன்றாங்க பரமன் கிட்ட. பரமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கே தெரியும் பாரு யாருன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. உடனே இளமதி என்ன பண்ணுறாங்கன்னா, முகமுடியெல்லாம் போட்டு கட்டுறாங்க, எல்லாமே போட்டுக்கிறாங்க. ஏய் ஏய் என்ன, ஏன் இது மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் அப்பா என்னை வர வச்சு ஓரமாக நின்று கத்தியால் என்னை குத்துனாரு, ஆனால் நீ என்ன இது மாதிரி வேஷம்லாம் போடுற அப்படின்றாரு. இல்லை பரமா, அந்த வர ஆளுக்கு இந்த ஏற்பாடெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு தெரியக்கூடாதுல்ல, அதனால தான் இதெல்லாம் நான் என்னை கட்டிக்கிறேன் அப்படின்றாங்க. அதனால் நீங்கள் ஓரமாக நில்லு, ஆனால் யார் வந்தாலும் சரி, உனக்கு தெரிஞ்சவங்களா வந்தாலும் உனக்கு தெரியும் அந்த ஆளை, ஆனால் அந்த ஆளுக்கு உன்னை தெரியாது, எங்கேயும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்காத, ஓரமாக நின்று மட்டும் பாரு பரமா யாருன்னு சொல்லிட்டு உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உண்மை தெரிய வரும் அப்படின்றாங்க. ஆனால் இந்த ரிஷியை என்ன பண்ணுறாருன்னா, இந்த நம்பர் எங்கேருந்து வாங்கினாங்க அப்படின்னு, யார் வாங்கினாங்கன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ரிஷிக்கிட்ட சொன்னாங்க கலாமா. அந்த வேலையில் ரிஷி ஒரு கடைக்காரர்கிட்ட, ஏங்க இது உங்கள் கடை தான், உங்கள் கடையிலேருந்து தான், உங்கள் ஆதார் நம்பர்லேருந்து தான் வாங்கியிருக்காங்க, யார் இந்த நம்பரு அப்படின்னதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடைக்காரர், நிறைய பேர் சிம் கார்டு வாங்க வருவாங்க சார், அவங்களுடைய நம்பரும் ஆதார் கார்டும் டக்குன்னு யூஸ் ஆகாமல் போயிடும், மறந்துட்டு வந்துடுவாங்க, அப்போது என்னுடைய ஆதார் கார்டில் நான் இது சிம் கார்டு வாங்கி தருவேன் வச்சு அப்படின்றாரு. அப்போ நான் யார் எந்த நபருன்னு தெரியுமான்றாங்க. தெரியலையே சார், அது அவ்வளோ க்யூராக எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு, இருங்க சார் நான் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணால் நர்மதான்ற பேரில் வாங்கியிருக்காங்க சார் அப்படின்றாங்க. நர்மதான்ற பேரா, அது யார் அப்படின்ட்டு கேட்குறாரு ரிஷி. அப்போது அது யார் நர்மதான்னா, அப்போ அவங்க கூட யாராவது வந்தாங்களா சிம் கார்டு வாங்கும்போதுன்னு கேட்டாக்கா, ஆமாம் சார் வந்தாங்க, ஆனால் வெளியவே இருந்தாங்க, யார் தெரியுமா, நம்ம ஊர் தொகுதி எம்எல்ஏ மருமக இளமதி இல்லை சார், அவங்க தான் வாங்கினாங்க. நாங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஆமாம் சார் எனக்கு தெரியாதா, அவங்க மருமக, அவங்க தான் வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனேயே ரிஷி கண்டுபிடிச்சிட்டு கலாம்மா உள்ளே வரத்துக்கு வராங்க. காரெல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. அந்த ரூமு, அந்த ரகசிய இடத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்கும்போது ரிஷி கால் பண்ணுறாரு. என்ன ரிஷி கால் பண்ணுறாரு, ஒருவேளை நம்ம சிம் கார்டு யாருதுன்னு கண்டுபிடிக்க சொன்னோமே அந்த நம்பரு, ஒருவேளை கண்டுபிடிச்சாட்டானோ அப்படின்ட்டு ஃபோனை எடுக்கிறாங்க. உடனே ரிஷி சொல்கிறாரு, கலாமா அந்த நம்பரை இளமதி தான் வாங்கியிருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீங்கள் உஷாராயிடுங்கன்றாரு. உடனே, ஓ இளமதி தான் வாங்கியிருக்காளா, அவள் வேலை தானா, அப்போ பரமனை கூட்டுட்டு இங்கே தான் வந்திருப்பா என்னை பார்க்குறதுக்காக, அவள் தனியாக வந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நிமிர்ந்து பார்த்தா பரமனும் வந்திருக்காரு, இளமதியும் வந்திருக்காங்க. ஓ பரமா, நான் நினச்ச மாதிரி நீயும் இங்கே வந்திருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரே ஓட்டம் ஓடுறாங்க அங்கே. அப்போது இளமதியும் காத்துட்ருக்காங்க, பரமனும் காத்திருக்காங்க. பரமன் என்ன இவ்வளோ லேட் ஆச்சு, நான் போகிறேன்றாருங்க. நாளைக்கு பரமனுக்கு உண்மையாகவே கலாமா தான் கொலைப்பட்டாங்கன்ற விஷயம் தெரிய வருமா, இல்லை இளமதியை போட்டு திட்டுவாரான்னு தெரியலங்க. அந்த கதையை பார்க்கறதுக்காக ஆர்வமுடன் காத்திருப்போம். நன்றி, பாய்.